மடப்பள்ளியில் இன்றைக்கி மாங்காய் சாதம். சீசன் முடிகிற வரைக்கும் மாங்காய் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்றலாம். அடுத்தது சேனக்கிழங்கு பொரியல். அது ஸ்கொயராக கட் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காரு. அதில் கொஞ்சம் புளி, உப்பு, காரம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா தண்ணி தெளித்து வேக வச்சிங்கன்னா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் மேலே தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் போடணும். அதே மாதிரி ரசத்தில் ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி வெறும் பருப்பு, தக்காளி, கொத்தமல்லி, நிறைய பச்சை மிளகாய், இஞ்சியை நல்லா சீவி அதில் போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி லாஸ்ட்டில் கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறம் பருப்பு கரைச்சி அதில் விடணும். இஞ்சி, தக்காளி எல்லாம் இருக்கிறதுனால ரசம் இந்த குளிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டைரெக்டாக ரசப்பொடி போடாமல் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, நிறைய மிளகு ஜீரம் பொடி, கொஞ்சமாக ரசப்பொடி போட்டு ரசம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் ப்ளீஸ். பாய்.